இன்றைக்கி நம்ம இட்லி பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்குங்க. எண்ணெய் விடாமல் பொன்னிறமாக வரைக்கும் வறுத்துக்குங்க. இப்போ உளுந்து வறுத்தாச்சு. அதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்குங்க. எந்த டம்ளரில் உளுந்து எடுத்தீங்களோ அதே டம்ளரில் அரை டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து வறுத்துக்குங்க. கடலைப்பருப்பும் வறுத்தாச்சு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா வறுத்துக்குங்க. எள்ளு வறுத்தாச்சு. பதினஞ்சு வரமிளகாய் எடுத்து லேசாக சூடு பண்ணிக்கோங்க. நம்ம கரு விட்டுறாதீங்க. சூடான போது மிளகாய். இது காரம் இல்லாத மிளகாய்ங்கிறதுனால 15 மிளகாய் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வறுத்துக்குங்க. கருவேப்பிலை வறுத்தாச்சு. அடுத்து பெருங்காயம் சின்ன துண்டு 2 எடுத்துக்குங்க. பெருங்காயம் வறுத்தாச்சு. கொஞ்சமாக உப்பு எடுத்து வறுத்துக்குங்க. அதோட ஈரப்பச்சை போக வரைக்கும் வறுத்துக்குங்க. அவ்வளோதான், வறுத்தாச்சு. இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பொடி அரைச்சாச்சு. இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இந்த இட்லி பொடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.